பாடசாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்த பகுதியினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய விருத்த பகுதியில் கலிநேச மன்னன் ஐயாவை பிடிக்க வர வேண்டும் என்று அங்கே தயாராகுகின்ற போது அவருக்கு புத்தி சொல்லுகின்ற விதமாக இந்த விருத்த பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. விருத்தம் கேட்டீரோ முன்னாள் உள்ள கருவித வழங்களெல்லாம் தாட்டிமையாக சொல்வேன் தமையேனும் வணங்கி நின்று போட்டியே மனதில் வைத்து புத்தியன்றெண்ணி நீரும் நாட்டினில் நன்மை செய்து நலமுடன் அரசு செய்யும். கலிநேச மன்னன் நகர் சோதனைக்கு வருகின்ற போது நாட்டினுடைய நிலைமையை தெரிந்து கொள்ளுகின்றான். ஐயா சுவாமி தோப்பிலே வந்து தவமாக அமர்ந்திருக்கின்ற போது ஐயாவை நாடி வருகின்ற மக்களினுடைய கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றது. இந்த செய்தியை அறிந்த மந்திரிமார்கள் மன்னனிடம் சொல்லுகின்றார்கள், மன்னா, இங்கே ஒரு சந்நியாசி என்று சனார் குலத்திலே ஒருவர் வந்திருக்கின்றார். அவர் இந்த உலகையெல்லாம் ஒரு குடைக்குள் ஆழ்வதாக சொல்லுகின்றார். அவரை நாடியே மக்கள் எல்லோரும் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்ற உடனே அவரை அழைத்து வாருங்கள் என்று அங்கே கட்டளையிட, அப்போது ஆயர் குடியில் சேர்ந்த ஒருவர் அவருக்கு புத்தி சொல்லுகின்றார், மன்னா, இப்போது தாங்கள் அவரை அழைப்பதற்கு அங்கே படைகளை அனுப்புவது முறையான செயலாக இருக்காது. காரணம், அவர் சாதாரண மனிதர் போன்று எனக்கு தெரியவில்லை. அவர் இறைவனாக காட்சியளிக்கின்றார். ஆகவே இதை தாங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு இந்த நாட்டு மக்களுக்கு தங்களால் இயன்ற என்ன உதவிகளை செய்ய முடியுமோ அதை செய்து மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்து உங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருப்பது சரியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு இவரை பிடிப்பது என்பது, அவரை அழைத்து வருவது என்பது முறையான செயலாக இருக்காது. ஆகவே நாட்டிற்கு நன்மை செய்து நலமுடன் அரசு செய்வதற்குரிய வழிகளை பாருங்கள் என்று அவர் உபதேசிக்கின்றார். ஐயா